Hello, welcome to this chapter's straight line miscellaneous problem. இப்போ நம்ம பார்க்க போற miscellaneous problem number 22. இதுல கவர் பண்ற கான்செப்ட் வந்து length of the perpendicular to the line from the point. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த லைன் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்ல இருக்கணும். பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் இருக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா prove that the product of the length of the perpendicular drawn from the points 2 points கொடுத்துருக்காங்க, லைன் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ப்ராடக்ட் பண்ண பி ஸ்கொயர்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா ஏஎக்ஸ் பிளஸ் by plus c equal to 0. இப்படி ஒரு லைன் ஈக்குவேஷன் இருக்கு. x நாட் கமா y நாட்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா d equal to a absolute value of x naught plus by naught plus c divided by square root of a square plus b square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம தாராளமா சால்வ் பண்ணலாம். இதுல வந்துட்டு நமக்கு இந்த கொஸ்டின் பிரகாரம் a b c and x naught y நாட்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போ ஏங்கிறது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? 1/a cos theta. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y என்ன இருக்கு? 1/b sin theta. தென் பாயிண்ட் எக்ஸ் நாட் அப்படிங்கிறது என்ன இருக்கு? ஒரு பாயிண்ட்ல வந்து பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இன்னொருதுல மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஒய் நாட்டுங்கிறது ரெண்டுக்குமே 0 தான் பொதுவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டர் முதல் கண்டுபிடிச்சிப்போம். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் which is equal to 1/a square sin square theta plus 1/b square sin square theta divided by 1/a square cos square theta அப்படிங்கிறது வரும். ஸோ இதுல வந்து இது ரெண்டுலையுமே இதுதான் டினாமினேட்டராக கிடைக்கும். அண்ட் தென் நியூமரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா d1 is equal to modulus absolute value of a ஓட வேல்யூ 1/cos theta into square root of a square minus b square. by நாட் ஓட வேல்யூ 0 ஆயிடும். c ஓட வேல்யூ -1 over அந்த a square plus b square ஓட வேல்யூ 1/a square cos square theta plus 1/b square sin square theta. ஸோ இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நியூமரேட்டருக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு, அதாவது வந்து அப்சல்யூட் வேல்யூக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு அதை அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் அப் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த உள்ள இருக்கிற வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நினச்சி அப்சல்யூட் வேல்யூக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம கேசஸாக நம்ம தனித்தனியாக போகாமல். ஓகேவா? cos square theta plus 1/b square sin square theta. இப்போ d2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1/a cos theta square root of a square minus b square by not equal to 0. So then c is -1. Square root of 1/a square cos square theta plus 1/b square sin square theta equal to, ஸோ நியூமரேட்டருக்குள்ள இருக்கிற நம்பரை அப்படியே எடுக்கணும் without changing any value. ஓகே ஓகே ஸோ இதுல வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டினாமினேட்டர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ சாரி, டினாமினேட்டர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அப்படின்னா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஏ. ஸோ அந்த உள்ள ஸ்கொயர் ரூட்குள்ள என்ன டேர்ம் இருக்கோ அது மட்டும் வந்தா போதும் டினாமினேட்டர்ல. That is 1/a square cos square theta plus 1/b square sin square theta. அவ்வளவுதான். இப்போ நியூமரேட்டர்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a இருக்கு. a வந்து -1 இருக்குது. செகண்ட் டேர்ம் வந்து cos theta, that is cos theta, then square root of a square minus b square. Okay, square root of a square minus b square by a. ஸோ இது வந்து கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோ, இது கேபிட்டல் பின்னு வச்சுக்கோ. a minus
a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 by a cos theta square root of a square minus b square whole square இப்படி எழுதலாம். ஸோ இதை இப்படி எழுதுனா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுத முடியும்? That is numerator இன்னும் simplify பண்ணணும் அப்படின்னா what can we do? Yes, 1 minus 1 by a square cos square theta a square minus b square over 1 by a square cos square theta plus 1 by b square sin square theta. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் தனியாக சிம்பிளிஃபை பண்ணி டினாமினேட்டர் தனியாக சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டையும் டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணணும்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு பை ஏ ஸ்கொயர் அதை உள்ள வந்து நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓவர் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் minus cos square theta divided by a square minus b square plus 1. So a square cancel ஆயிடும். minus cos square theta இங்க வந்து எதுவும் cancel ஆகாது. plus cos square theta b square by a square plus 1. So இப்போ 1 minus cos square theta என்னன்னு தெரியும், sin square theta தெரியும். So cos square theta b square divided by a square. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓவர் a ஸ்கொயர் இப்படி வரும். அதே இதே சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கிறோம். b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஓவர் a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் to get the value of product of d1 d2. So என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமரேட்டர்ல வந்து b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஓவர் a ஸ்கொயர் b ஸ்கொயர். இப்போ டிவைடட் பைனா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா? ஸோ திஸ் இஸ் a ஸ்கொயர் one minute. So numerator value வந்துட்டு a square sin square theta plus b square cos square theta divided by e square தான். Denominator value என்னது a square into b square. அது வந்து denominator ஓட denominator. So reciprocal of the product we can write like this. a square sin square theta. இப்போ இந்த denominator and the numerator cancel. b square cos square theta plus a square sin square theta both are cancel each other. a square cancel each other. So our answer is b square. So product of d1 d2 is b square. Hence proved. ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபார்முலா சால்வ் பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. நம்ம எடுத்திருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த அப்சல்யூட் வேல்யூக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்துருக்கோம். பை திங்கிங் அந்த வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா இருந்தால் தான் அந்த அப்சல்யூட் வேல்யூக்கு பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உள்ள இருக்கிற நம்பரை நம்ம பாசிட்டிவ்னே செலக்ட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணோம்னா ப்ரூஃப் வந்து நம்ம கரெக்டாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ, பாய்.